கஜங் கஜங் வேணும். கஜங் கஜங் வேணும். கஜங் கஜங் வேணும். கஜங் வாம்மா கஜங் கஜங் வா. கஜங் அழாம இருக்கணுமா? வா வா அழாது வா. அழாம இருக்கணும். கஜங் கஜங் வேணும். அப்படின்னா என்னம்மா? கஜங் கஜங். என்ன சத்தம் அங்க? என்ன ஆச்சு? இன்னைக்கு எதுக்கு அழ ஆரம்பிச்ச நீ இப்போ? எதுக்காகம்மா அழற? கஜங் கஜங் அம்மா வேணும். கஜங் கஜங்னா என்னம்மா அது? அர்த்தமே புரியலையே. ஐயோ எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. பசிக்கிறதா? மம்மு வேணுமா? வேணாம். என்னம்மா வேணும் உனக்கு? கஜங் கஜங் தான் வேணும். அம்மா என்னவா இருக்கும் இந்த கஜங் கஜங்னா? அதே திருப்பி தான் திருப்பி நானும் சொல்லிட்டே யோசிச்சுட்டே இருக்காளே. இருக்கேன். ஒருவேளை இப்படியா இருக்கலாமோ? ஒரு நிமிஷம் இரு. கஜங் கஜங். ஏய் பொம்மை வச்சுக்கிறியா? பொம்மை இந்தா இந்தா வச்சுக்கோ. இந்தா பொம்மை வச்சுக்கிறியா? பொம்மை இந்த பொம்மை என்னம்மா வச்சுக்கோமா. இந்த வேண்டாமா? இந்த பொம்மை வச்சுக்கிறியா? இந்த பொம்மை வச்சுக்கிறியா? தூக்கி போட்டுட்டு இருக்கேன். என்னம்மா அது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுருக்கேன். என்னதாம்மா வேணும்? ஏம்மா இவ்ளோ நேரமா இப்படி அழுதுண்டே இருக்காளே இவ. இவள எங்கேயா வெளியில அழைச்சின்னு போனா சரியா போயிடுவாளோ ஒருவேளை? எப்படிதான் நம்ம அழுகையை நிறுத்த போறோமோ தெரியலையே. ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கோம் இவளோட நம்ம. வேணும். என்னம்மா இது? அந்த கஜங் கஜங்க்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. எனக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கிறதா நான் நெட்ல போய் ட்ரை பண்ணி பாக்குறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுற்றி போட்டாலே சரியா போயிடும் குழந்தைக்கு. இந்த கஜங் கஜங் என்னன்னா வேர்ல்டு லெவல்ல பேசப்படுற ஒரு பிரச்சனை. இது மோஸ்ட்லி குழந்தைகளை தாக்குற ஒரு பேய். லாங் லாங் அகோ, so long ago, nobody knows how long ago, ஜேம்ஸ் வாட்னு 2 பேரா? சி ஒருத்தன் தாயா. ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவருக்கும் இதே பிரச்சனை தாங்க. ஆமா அது எப்படி எனக்கு தெரியும் பாக்குறீங்களா? அவங்க அம்மா என் கனவுல வந்து சொன்னாங்களே சிக் சிக் சிக். கஜங் கஜங் என்கிறது ஒரு பண்டைய காலத்து ஆயுர்வேத மருந்து. ஜெய் கஜங் கஜங். இதில் சுக்கு, மிளகு, திப்பலி பப்பாளி தக்காளி, அப்புறம் செவத்துப்பள்ளி, அப்புறம் கந்தகப்பொடியோட கலந்து சாப்பிட்டா எந்த ஒரு நோயும் பறந்து போயிடும், பறந்து போயிடும், பறந்து போயிடும், பறந்து போயிடும். எங்கே வச்சிருக்கேன் இந்த கற்பூரத்தை? இதோ இருக்கே. இதையும் எடுத்துட்டு இல்லாமே. அப்பாடா அம்மா, கிடைச்சிருச்சு இது கற்பூரம். அனலெக்சிக் டிசோஃபோபியான்னு ஒரு வியாதியா. இது உலக அளவுல குழந்தைகளை மட்டும் குறிவச்சு தாக்குற வியாதியா. ஒரு வழியா அழுது அழுது தூங்கி எடுத்து. ஆனாலும் நாளைக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட கொண்டு போய் என்னன்னு பார்க்கணும். அப்பதான் நமக்கு இது என்னன்னு தெரியும். இரு இரு இருமா. என்ன கஜங் கஜங்கா? இதுவா கஜங் கஜங்க? तो एक बार गजंग गजंग